அம்பேத்கர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தான் வேலை செஞ்சார், அவர்களுடைய விடுதலைக்கு தான் பாடுபட்டார் அப்படின்றது போல் ஒரு தோற்றம் உருவாகி இருக்கு. ஒரு வகையில் அது உண்மையாக இருந்தாலும் அவருடைய நோக்கம் அது மட்டும் கிடையாது. அம்பேத்கருடைய நோக்கத்துக்கு முக்கியமான டார்கெட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி எந்தெந்த பிரிவு மக்கள் அவர் மையப்படுத்தி இயங்கினார் அப்படின்றதுக்கு அவரே பட்டியல் கொடுத்துருக்காரு. ஒன்று, இந்து சமூகத்தில் சாதியால் ஒதுக்கப்பட்ட மக்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள். அவர்கள் அன்சியபிள் என்று சொல்லப்படுகின்ற பார்க்கத்தகாதவர்கள், அணுகத்தகாதவர்கள், அன்அப்ரோச்சபிள், அப்புறம் தீண்டத்தகாதவர்கள், கிரிமினல் ட்ரைப்ஸ் அதாவது குற்ற பரம்பரையினர், அதுக்கு பிறகு ட்ரைப்ஸ் மலைவாழ் மக்கள், அதுக்கு பிறகு பெண்கள். இந்த 5 பிரிவினர் தான் அவருடைய மைய நோக்கமாக இருந்தது. இவர்களுக்கான எல்லா விதமான உரிமைகளையும் அவர் சட்டப்படியாக செஞ்சிருக்கார், சட்டப்படியாக உறுதிப்படுத்தியிருக்கார். அதுக்கு பல்வேறு சட்டங்கள் இருக்குது. அவர் உருவாக்கின அரசமைப்பு சட்டத்திலே அதுக்கான பிரிவுகள் எல்லாமே இருக்குது. இந்த 5 குற்ற பரம்பரைன்னு சொல்லப்படுகின்ற மக்கள் இன்னைக்கு யாராக இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும், தென் மாவட்டங்களில். அதே போல் அன்சியபிள்னு சொல்லப்படுகின்ற பார்க்கத்தகாதவர்கள் என்று சொல்லப்படுகின்ற மக்கள் யார் இருக்காங்கன்னு நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த மக்களுக்கெல்லாம் சட்டப்பூர்வமான விடுதலையை ஏற்கனவே அம்பேத்கர் உறுதி செஞ்சிட்டார். ஆனால் தலித் மக்களுக்கு மட்டும்தான் ரொம்ப நாளாச்சு அந்த உரிமைகளை அவங்களுக்கான வழங்குறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு ரொம்ப நாளானதால தான் அந்த மக்களுக்கான போராட்டத்தை நீண்ட காலம் நடத்த வேண்டியதாக போச்சு. அதே போல் பெண்களுக்கான உரிமை, பெண்களுக்கான இன்றைக்கு பெண்கள் அனுபவிக்கின்ற எல்லா உரிமையும், குறிப்பாக ஓட்டு போடுகின்ற உரிமை கூட இந்தியாவில் இன்றைக்கு அனைத்து மக்களும் 18 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வாக்களிக்கின்ற உரிமை இருக்குது. அப்படின்னா அது யாரால அப்படின்றது பார்த்தா அது அம்பேத்கர் தான் வாங்கி கொடுத்துருக்குறாரு. அவருடைய தொகுதிகளை முழுக்க படிக்கும்போது தெரியும், பல இடங்களில் 1919 அனைத்து மக்களுக்குமான வாக்குரிமையை பற்றி அவர் பேசுகிறார். சவுத் போரோ கமிட்டி கிட்ட அவர் பேசும்போதே சொல்கிறாரு, இந்தியாவுடைய பிரச்சனையை தீர்க்கணும்னா நீங்கள் எல்லா மக்களுக்கும் வாக்களிக்கக்கூடிய உரிமையை கொடுக்கணும். அப்படி கொடுக்கறதன் மூலமாகத்தான் மக்கள் அரசியல் உரிமையை பெற முடியும், அரசியல் விழிப்புணர்வு பெற முடியும், இந்த நாடு ஜனநாயக ஆகும் அப்படின்னு அவர் சொல்கிறார். 1919 அவர் பேசின அந்த பேச்சுக்கும் இந்திய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கும் பொழுது அவர் உருவாக்கின அந்த அமைப்பு முறைக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ஏற்கனவே அந்த டிராவல், அந்த பொலிட்டிக்கல் ஐடியாலஜிக்கல் டிராவல்ன்றது அத்தனை வருஷம் ஒரே மாதிரியாக இருந்திருக்கிறது தான் ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க விஷயம். இன்னைக்கு எல்லா மக்களும் ஓட்டுரிமையை பெறுவதற்கான உரிமை யார் வாங்கி கொடுத்தார் அப்படின்னு பார்த்தா அது அம்பேத்கர்.